ஆத்ம வணக்கம். இன்னைக்கு ஆடி அமாவாசை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருது. இந்த ஆடியில் வர்ற அமாவாசைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, சூரியன் கிழக்கிலிருந்து உதயமாகுது. ஆனால் குறிப்பிட்ட காலம் வடகிழக்கிலிருந்து அதோடைய உதயம் நடக்கும். குறிப்பிட்ட காலம் தென்கிழக்கிலிருந்து அதனுடைய உதயம் நடக்கும். இந்த காலத்தை எப்படி கணிக்கிறது அப்படின்னா, ஆடி மாதம் முதல் மார்கழி வர அது தெற்கு நோக்கி தன்னுடைய உதயத்தை தென்கிழக்கு பக்கம் அது உதயமாகும், அது பயணமாகும். அதே மாதிரி தையிலிருந்து ஆணி வர வடகிழக்கில் அதனுடைய பயணம் நடக்கும், அது உத்தராயண காலமாகும். தெற்கு நோக்கி போகும்போது தட்சிணாயன காலம், வடக்கு நோக்கி பயணிக்கும் போது உத்தராயண காலம். இந்த தெற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த காலம்தான் ஆடி மாதம். இப்போ பகல் இரவு ரெண்டு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தை மாதத்திலிருந்து ஆணி வர பகல் கூட இருக்கும். அதுபோல் ஆடியிலிருந்து மீண்டும் மார்கழி வர இரவு கூட இருக்கும். நீங்கள் பகலுடைய ஒரு தாக்கம், இனி வருங்காலம் இருளுடைய ஒரு சக்தி நிறைந்த காலம். முன்னாடி வெளிச்சத்துடைய சக்தி நிறைந்த காலம், ஆடியிலிருந்து தட்சிணாயன காலம் இருளோட சக்தி நிறைந்த காலம். ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி வெளிச்சம், ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே இந்த உலகத்தில் எப்படி வெளிச்சம் முக்கியமோ அதுபோல் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இருளும் முக்கியமான சக்தி. அப்போ இதுவரை வெளிச்சத்தோட சக்தியை அனுபவித்த நாம் ஆடியிலிருந்து இருளோட சக்தியை இந்த ஜீவராசிகள் ஏற்றுக்க போகுது. அதனுடைய தொடக்கமாக தான் இருள் நிறைந்த, அதாவது நிலவு இல்லாத இந்த அமாவாசையை நாம் சிறப்பாக கொண்டாடுறோம், வரவேற்கிறோம். இது ஞானத்துடைய விளக்கம். அந்த அதிர்வலை மனிதன் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளும் வெறும் வெளிச்சமாகவே இருந்தாக்க எந்த ஜீவராசிகளுக்கும் ஒத்து வராது. வெறும் இருளாகவே இருந்தாலும் எந்த ஜீவராசிகளுக்கும் ஒத்து வராது. அப்போ இருளும் வெளிச்சமும் கலந்த ஒரு பூமி தான் இந்த உயிரினம் வாழ தகுதியாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு சக்தி நிறைந்த காலம்தான் இந்த ஆடி அமாவாசையில் தொடங்கி நமக்கு மார்கழி வரக்கூடிய இந்த தட்சிணாயன காலம். அதில் வர்ற முதல் அமாவாசை இருளை குறிக்கிறது. அதனால தான் இந்த ஆடி அமாவாசைக்கு இவ்வளோ சிறப்பாக நாம் பக்தியில் பல விஷயங்கள் சொல்லப்படுது, ஞானத்தில் இந்த விஷயம். ஆத்ம வணக்கம்.